ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் கிழி பரோட்டா செய்கிறோம். இன்றைக்கி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை வந்து நம்ம நல்லா வாட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா இதில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கடையில் தான் புரோட்டா வாங்கினோம், அதனால தான் இப்படி இருக்குது. இதை எடுத்து இதில் வச்சு லேயராக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து வீட்டில் செஞ்சது. இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கிரேவியோடு போட்டுக்கலாம், அந்த சாறு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா வச்சுக்கலாம், அதுலேயே லைட்டாக வந்து கிரேவி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக இந்த குருமா ஊற்றிக்கலாம் மேலே. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1 பரோட்டா கூட வச்சுக்கலாம். மொத்தமாக 3 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது 3மே வச்சு நம்ம வந்து இது நல்லா கிழி கட்டணுங்க. நல்ல இலையை வந்து நீங்கள் நல்லா வாட்டி எடுக்கணும், அப்போ தான் அந்த கிழி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சுற்றுறேன் பாருங்கள். நம்ம வந்து நல்லா சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வாழைத்தண்டு நார் இருந்தால் அதிலே எடுத்து நம்ம கட்டிக்கலாம். எனக்கு வந்து நான் கட்டுறேன்னு பார்த்துங்க. அவ்வளோதாங்க, நல்லா கெட்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவாவில் வந்து நல்லா சூடாக இருக்குது, இதில் வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து நல்லா வேக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப இது பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம எடுத்து காட்டலாம். வாழையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. நீங்களும் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வாங்கும். சூடாக இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கிழி பரோட்டா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஹோட்டலில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் வந்து இது எடுக்க முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.